சேகர் பாபு அவர்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய ஆதி ஆந்திரா அதுக்கப்புறம் கல்யாணபுரம் அப்படின்ற ஏரியாவுக்கு தான் வந்திருக்கும். ஒரு வீடு கட்டித்தரோம், ஹவுசிங் போல நீங்க எல்லாருமே தங்கலான்னு சொல்லும்போது ஒரு சில மக்களுக்கு வந்து எனக்கு வீடு கிடைக்கல. ஒருவேளை வீடு அடிச்சுட்டா நாங்க எங்க போக போறோம்? அந்த கேள்விக்குரியோட வாழ்க்கையா தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. எவ்வளோ வருஷமா இங்கே இருக்கீங்க? நான் எங்கள் தாத்தா பிறந்து எங்கள் அப்பா பிறந்து இப்போ நான் பிறந்து என் 2 பொண்ணுங்க பிறந்து இருக்கேன். நான் இங்கே தானே இருக்கோம். ரொம்ப கஷ்டமாக நான் அம்மா 2 பிள்ளைங்களாம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். இதுதான் உங்க வீடம்மா? எத்தனை பேர் தங்கியிருக்கீங்க நீங்க இப்போ? எனக்கு ஒரு 3 பையனும் நானுங்கிறேன். எங்கள் வீட்டுக்காரி வந்துட்டு இந்த மாதிரி டோர் நம்பரை போட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த ஏரியாவில் தான் உங்களுக்கு வீடு கட்டி தரணும்னு எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ குறிப்பிட்டவங்களுக்கு தான் அந்த வீடு கொடுக்குறாங்கன்னா பேலன்ஸ் இருக்குது. இப்போ போய் பார்த்தா கூட பேலன்ஸ் இருக்குது. வீடு எப்பயுமே அங்கே வீடு காலியாக வீடு காலியா ஓட்டு போட யாரு போடுறோம்? பிகே சேகர்பாபுன்ற எம்எல்ஏ அவரு தான் ஓட்டு போட்டு ஜெயிச்சது கன்ஃபார்மா ஜெயிச்சது அவரு தான். விஜய் ஓட்டு போட்டீங்க, அவரு போய் கேளுங்க, அவரு போய் கேளுங்கன்னா அவர் சிஎம் போய் நாங்க என்ன கேட்க போறோம்? இங்க தொகுதி எம்எல்ஏ ஒன்றா கேட்க முடியும். மக்கள் போய் கேட்க போனா நான் காலி துப்பிட்டு ஒன்று பேசுறது, வீட்டாண்ட வந்தீங்கன்னா அவ்வளவுதான்றது. பார்த்துட்டு யார் எங்களை என்ன பண்ணாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நாங்க உயிர் போட்டு பெத்தியோ ஆனா அது இருக்குது, மனசுக்குள்ள இருக்குது, பயம் இருக்குது எங்களுக்கு. ஆனாலும் வீடுக்கு என்னதான் சொல்றாங்க? அது எதுவும் சொல்ல மாட்டாங்க ஐயா. இன்னமும் அந்த லெட்டர் பாருங்க, யார் யார் கேட்கறாங்களா அவங்களுக்கு எனக்கு வயசு 35 ஆகுது. நான் பார்த்ததுலேருந்தே வர்றாங்களே போறாங்களே தவிர இந்த பம்பு போடுறது, இந்த கிளீன் பண்றது, இதை தவிர வேற எந்த வேலையும் இங்க செஞ்சது கிடையாது. உங்களுக்குள்ள போட்டி நல்லா தெரியுது. எங்களுக்குள்ள இருக்கிற கஷ்டம் உங்களுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் வீடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேகர் பாபு சொன்னார். அதை நம்பி மக்களும் கொஞ்சம் ஓட்டு போட்டாங்க. இங்கே இருக்கின்ற வீடு எல்லாம் டிஎம்கே காரர்கள் கொடுத்துட்டாங்க. ஆரர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஹார்பர் தொகுதி, அதாவது சேகர் பாபு அவர்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய சவுகார்பேட்டில் இருக்க ஆதி ஆந்திரா அதுக்கப்புறம் கல்யாணபுரம் அப்படின்ற ஏரியாவுக்கு தான் வந்திருக்கும். இங்கே இருக்க மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்போ நான் நிற்கிறேன்ல, சரி, எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கூவம் ஆறு மாதிரி இருக்கும், க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இங்கே ஃபுல்லாக குப்பை இருக்குல்ல. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து இங்கே வீடு இருந்தது. இங்கே வரைக்குமே வீடு இருந்ததான். அதை இடிச்சிட்டு இப்போ இந்த இடமா மாற்றிருக்காங்க. இப்போது இந்த வீடெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே எனக்கு பின்னாடி இருக்கும் இந்த வீடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இங்கே பின்னாடி இங்கேருந்து அந்த ரோடு வரைக்குமே ஃபுல்லாக சின்ன சின்ன வீடுகள். அதாவது அதிகபட்சம் ஒரு 6க்கு 6 10க்கு 10 அந்த ஒரு ரூம் தான். அதில் ஒரு 4 பேர் 5 பேர் தங்கி இருக்க மாதிரியான ஒரு வாழ்வாதாரம் தான். இவங்களோட வாழ்க்கையை கிட்டத்தட்ட ஒரு 75 வருஷமாக போயிட்டுருக்கு. ஆனால் இப்போது கடந்த ஒரு 5 ஆண்டு வருஷமாக வந்து உங்களுக்கு ஒரு வீடு கட்டித்தரோம், ஹவுசிங் போல் நீங்கள் எல்லாருமே தங்கலான்னு சொல்லும்போது அதை நம்பி ஓகே நமக்கு ஒரு வாழ்க்கை மாறப்போது நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு சில மக்களுக்கு வந்து எனக்கு இன்னும் வீடு கிடைக்கல, எனக்கு இன்னும் வீடு வரல, நாங்கள் இன்னும் இங்கே தான் இருக்கோம், எங்கள் வாழ்வாதாரம் மாறலை, இடிச்சிட்டாங்க, வீடை வந்து பூட்டிட்டாங்க, நிறையா பேர் போயிட்டாங்க, ஒருவேளை வீடு இடிச்சிட்டா நாங்கள் எங்கே போக போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வருதுல்ல. ஸோ அந்த கேள்விக்குறியோட வாழ்க்கையாக தான் இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க வீடு எப்படி இருக்குது, என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க, ஏன் வீடு வரல, யார் காரணம் அப்படிங்கிறது தான் இந்த வீட்டில் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளோ வருஷமாக இங்கே இருக்கீங்க? நான் எங்கள் தாத்தா பிறந்து எங்கள் அப்பா பிறந்து இப்போ நான் பிறந்து என் 2 பொண்ணுங்க பிறந்து இருக்கேன். நான் இங்கே தானே இருக்கோம். இங்கேருந்து நாங்கள் எங்கேயோ போக மாட்டேண்ணா. ரொம்ப கஷ்டமாக நான் வீடே வரலண்ணா எங்களுக்கு. இல்லை இப்போ இங்கே இவ்வளோ பெரிய இது இருக்குன்னா தண்ணி ஈஸியாக வந்துடல, மழைலாம். ஆமாண்ணா, அதெல்லாம் யாரும் வர மாட்டாங்கண்ணா. சோறு மட்டும் ரோட்டில் போட்டு போயிடுவாங்கண்ணா. ரொம்ப கஷ்டமாகண்ணா. அம்மா 2 பிள்ளைங்களாம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். வீட்டுக்கு என்ன சொல்கிறாங்க? வீடு கேட்டால் வீடு வராங்க போகிறாங்க, எதுவுமே பதில். இந்தவங்களுக்கு மட்டும் குத்துறாங்கண்ணா, இல்லாதவங்களுக்கு நாங்கள் எதுவுமே பண்ண. இப்போ இதுக்குள்ளே தான் உங்கள் வீடே இருக்காமா? ஆமாண்ணா, உள்ளதான் தங்கி. எவ்வளோ குடும்பம் இருக்குது இப்போ உள்ள? நான் 5 வீடு இருக்குண்ணா. இதுக்குள்ளே? ஆமாண்ணா, 9ஆவது தெருண்ணா, ஆதி ஆந்திரா கல்யாணபுரம்ண்ணா. இது உங்கள் வீடு எது? எங்கள் வீடு இதுதாண்ணா. சின்னதுலேருந்து இருக்குதுண்ணா. இதுதான் உங்க வீடாம்மா? ஆமாண்ணா. எத்தனை பேர் தங்கியிருக்கீங்க இங்க இப்போ? எனக்கு ஒரு 3 பையனும் நானுங்கிறேன். எங்கள் வீட்டுக்காரி வந்துட்டாரு. அவ்வளோதான். எல்லாருமே இங்கே தான் தங்கியிருக்கீங்க? ஆமாம், இங்கே தான் தங்கியிருக்கிறோம். மழை பெஞ்சாலும் எப்படி இருக்கும்? மழை பெஞ்சாக்கா அங்கே வெளியில் போய்டும், அப்படிக்காங்கன்னா நோட்டு பக்கம் போய்டும். வீடு ஃபுல்லாக தண்ணி வந்துருமா?
அப்ப என்ன சொல்லுவாங்க கவர்மெண்ட் சைடுல இருந்து, அரசு? யாருமே இங்க வந்தது இல்லைண்ணா. சாகர் பாபையா ஒரு வாட்டி வந்தா அப்போல்லாம் லைட் இல்லை சொன்னா லைட்டு போட்டா அப்போல்லாம், அதுக்கப்புறம் யாருமே இங்க வர மாட்டாங்கண்ணா. இப்ப வீடெல்லாம் கொடுத்துருக்கோம் எல்லாருக்கும், வீடு கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும். எங்கண்ணா கொடுத்தாங்க எங்களுக்கு வீடு தானே இது. நான் எங்க தாத்தா எங்க அப்பா நானு எல்லாம் இங்க தானே பிறந்து வளர்ந்து துண்ணு எல்லாமே வளர்ந்து இவ்வளவு பெரிய புள்ளியா ஆகிறேன். நான் விஷயமே தெரியல. இப்ப எல்லா வீடையுமே இடிக்க போறதா பேசிட்டு இருக்காங்க. ஆமாண்ணா, அது எப்படின்னா நான் ஐடியா விட்டுருவேன். என் உயிர் போற முட்டும் என் வீட்டை நான் ஐடியா விட மாட்டேன்னா. நான் 2 பிள்ளைங்களே அம்மாலாம் அப்புறம் ரோட்ல போய் தூங்குவானா. நானு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாவே இது வந்து போயிட்டு தானே இருக்கும் எப்படி பார்த்தாலும். ஆமாம்பா. முத என்ன சொல்லி உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி சொன்னாங்க? நாங்களே சின்ன பிள்ளைங்க, நாங்களே படிக்கிறோம். அப்பதுல இருந்து சொல்லிருக்கிறாங்க வீடு எடுப்போம், அது உறுதின்னு. அதுக்கப்புறம் இவ்வளவு சீக்கிரம் நாங்களும் வளர்ந்து ஒரு 3 புள்ள 4 புள்ள பெத்து அந்த பிள்ளைங்களுக்கு வீடு இல்லாத அவஸ்தைப்படுறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. இப்ப அங்க ஒரு 1500 வீடுன்ற மாதிரி சொல்றாங்களே, அந்த ஹவுசிங் போர்ட்ல 1500 வீடுலாம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம். வீடுலாம் இருக்குதுப்பா, வீடு வந்து இருக்குது. வராதவங்களுக்கு கொடுக்குறேன்னு தான் கன்ஃபார்ம் பண்ணி எங்களை ஆறுதல் சொல்லி அனுப்பிச்சாங்க. ஆனா இப்போ வந்து அதுல அடித்தளமே எங்களுக்கு தோன்றதுக்கு கஷ்டமாகுது. தண்ணி வருது அப்படின்னு இப்போ ஒரு பிட்டு போடுறாங்க. நாங்க எதை நம்புறது எதை இது பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. இந்த ஆட்சி வந்துருச்சு, எல்லாம் இந்த மாதிரி டோர் நம்பர் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸ்லேட்டு கொடுத்து புடிச்சு டோக்கன் 30 வருஷமா போட்டுட்டே இருக்காங்க இந்த நம்பர். ஆமா இந்த நம்பர். ஆமா 5 வருஷத்துக்கு அப்பப்ப வருவாங்க. இந்த மாதிரி எதனா ஒண்ணு பண்ணி விட்டு பொருளிய கிளப்பி விட்டு போயிடுவாங்க. இது வந்து எங்களுக்கு என்ன ஆயிடுது, கன்ஃபார்மு ஏரியா எடுக்கிறது கன்ஃபார்மு, வீடு எடுக்கிறது கன்ஃபார்ம்ன்ட்டு எங்களுக்குள்ளேயே நாங்கள் எது வந்து அலர்ட்டாக இருக்கிறோம். ஆனால் கன்ஃபார்ம் தானே வீடு இருக்குதே, காமிச்சிட்டாங்களே இந்த ஏரியாவில் தான் உங்களுக்கு வீடு கட்டி தரோன்னு எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த நம்பிக்கையில் நாங்களும் இருக்கிறோம். இப்போ குறிப்பிட்டவங்களுக்கு தான் அந்த வீடு கொடுக்குறாங்கன்னா பேலன்ஸ் இருக்குது. இப்போ போய் பார்த்தா கூட பேலன்ஸ் இருக்குது. வீடு இப்பயுமே அங்கே வீடு காலியாக இப்போ நம்ம எடுத்தோம்னா சென்சஸ் எடுத்தோம்னா அதில் கிளியராக நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அது வர மாட்டேன்றாங்க, முன் வர மாட்டேன்னா. கிளியரா தெரிஞ்சிச்சுன்னா வராதுங்களுக்கு கன்ஃபார்மா இன்னைக்கே கிடைக்கும்பா வீடு. சென்னையில் இருக்க மொத்த தொகுதியிலுமே தாவேக்கா, ஆனா இந்த தொகுதியில மட்டும் திமுக அப்படின்றப்போ அது இன்னமும் உங்களுக்கு கொஞ்சம் சிக்கலா இருக்கும்ல. அதுதானே பிரச்சனை. எங்களால எதுவும் பேசவும் முடியலல்ல. அதுதானே பிரச்சனையா வந்து நிக்குது. ஏபி போடுறாங்க, அவங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து 4 வீடு 5 வீடு எங்க எதிர்க்கவே போறாங்க வராங்க எல்லாமே சொல்றாங்க. அங்க வீடு கொடுத்து கூட இங்க வந்து அவங்க குடும்பம் பண்றாங்க. அதையே நாங்க பாக்குறோம். அங்கேயே வீடு வாங்கிட்டு இங்கேயே வந்து இருந்துக்கிறாங்க. அதுதான் எங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஒரு இதுவா இருக்குது, இரிட்டேட்டா இருக்குது. இந்த மாதிரி பேட்டி கொடுத்தோம்னா அது என்ன சொல்றாங்க, போங்க நீ எங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்களோ அவங்கள போய் கேளுங்கன்னு அப்படியே அடிச்சு பேசுறாங்க. ஓட்டு போட்டவங்கள போய் கேளுங்க, எங்களையும் கேக்குறீங்க, அப்போ யாரை வர வச்சிங்களோ அவங்கள போய் கேளுங்க அப்படின்னு பேசுறாங்க. இதெல்லாம் சாத்தியமாவாமா சொல்லு? மக்கள் எல்லாம் இங்கெல்லாம் ஓட்டு போட்டுருக்காங்க. ஓட்டு போட யாரு போட்டிருக்காங்க? பி.கே. சேகர்பாபுன்ற எம்எல்ஏ அவரு தான் ஓட்டு போட்டுருக்காங்க. ஜெயிச்சது அவரு தான். அசோக் தோத்துருக்கிறாரு. அவர் வந்து இன்னைக்கு அவர் ஜெயிக்க வச்சது யார்? விஜய் ஓட்டு போட்டீங்க, அவரு போய் கேளுங்கன்னா அவர் சீமை போய் நாங்க என்ன கேட்போம்? இங்க தொகுதி எம்எல்ஏ ஒன்றதான் கேட்க முடியும். அப்போ மக்கள் போய் கேட்க போனா நான் காலி துப்பிட்டு ஒன்று பேசுறது, வீட்டாண்ட வந்தீங்கன்னா அவ்வளவுதான்றது, கேட்ட உடம்பு ஒரு மாதிரி பேசுறாரு. அப்ப மக்களை மதிக்காதவர் இவர் என்ன ஒரு எம்எல்ஏக்கு நீங்க எம்எல்ஏவே போய் பார்த்து பேசுறீங்களா? பேசுறோம் எங்களுக்கு. இப்போ இதுல தோத்துட்டாருன்னா அவருக்கு பிரச்சனை இல்லை. நீங்க என்ன ஜெயிக்க வச்சீங்களான்னு கேட்கலாம். இங்க ஜெயிச்சிட்டீங்களே, தோத்துட்டீங்கன்னா பரவாயில்ல, ஜெயிச்சிட்டீங்களே, நீங்க இதுக்கு ஸ்டெப் எடுத்து தான் ஆகணும். நீங்க கொடுத்த வாக்கு நீங்க காப்பாத்தி தான் ஆகணும். ஏன்னு ஒருத்தர் இருக்காரு கார்த்திகேயன் சொல்லிட்டு, அதுல இன்னொருத்தர் வேலை செய்யறவங்க சப் கான்ட்ராக்ட் வேலை செய்யறவங்க ஒருத்தருங்க மலையரசன் ஒருத்தர், அது உள்ள வேலை செய்யறவங்க சிஸ்டத்துல வேலை செய்யறவங்க, இவங்க எல்லாம் பண்ண மக்களை பண்ண எகு தகுதி பேசுறது. நீ நான் அவதிக்காக அதெல்லாம் கொடுக்க முடியாது, இதெல்லாம் கொடுக்க முடியாது. யாரால ஒரு எம்எல்ஏன்ற ஒரு சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு சாதாரண ஒரு சப் கான்ட்ராக்ட்ல வேலை செய்யறவங்கலாம் வந்து மக்களை எதிர்த்து பேசுது. அப்போ மக்களுக்கு மரியாதை இல்லை, ஒன்றும் இல்லை. அதிகாரி யாரு பேசணும், ஒரு அதிகாரின்றவங்க யார் பேசணும், யாரு பேசக்கூடாதுன்றதே இல்லை. ஒரு சாதாரணமா உட்காந்து வேலை செய்யறவங்க எல்லாம் கூட மக்களை அண்ணா அண்ணா அவங்க எல்லாம் முறைகிறது போற மக்களுக்கு. போலீஸ்காரங்க அதுக்கு முன்னாடி அவங்க போலீஸ்காரர் தான் பண்ணிடுறாங்க இந்த வேலைகளை. யாரை பார்த்தாலும் முறைகிறது, கொள்றது, என்ன ஸ்டேஷன் போனாலும் அசிங்கமா பேசுறது. இப்போ அவங்கள இடத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப் கான்ட்ராக்ட்ல வேலை செய்யறவங்க எல்லாமே அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த ஆட்சி மாற்றம்ன்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு? ஆட்சி மாற்றம் வந்து இவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. இதுக்கப்புறம் விஜய் வந்து நல்லா பண்ணுவாருன்றதுக்காக தான் மக்கள் எல்லாமே தேர்ந்தெடுத்தோம், ஓட்டு போட்டோம். இந்த பேட்டியை பார்த்துட்டு யார் எங்களை என்ன பண்ணாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நாங்க உயிர் போறது பத்தியோ ஆனா அது இருக்குது, மனசுக்குள்ள இருக்குது, அந்த ஒரு பயம் இருக்குது எங்களுக்கு. ஆனாலும் நாங்க எதுக்கு துணிஞ்சுதான் இந்த பேட்டி கூட நான் கொடுக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன், பயந்துக்குன்னு. ஆனாலும் இப்ப நான் கொடுக்குறேன். வீடியோக்காரங்க வந்து மக்களுக்கு உதவி பண்ண வந்தாங்கன்னா இந்த திமுக கட்சிக்காரெல்லாம் திட்டுறது, அடிக்க வர்றது, எதுக்கு உள்ள விட்டீங்க,
அப்படின்னு அவர் அங்கே அவர் தான் சொல்லுவாரான்னு தெரியல. ஆல்ரெடி எம்எல்ஏ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுப்பாரா இல்லைன்னா சொல்லுவாரு தெரியல. ஏன் இவங்க வீடு எல்லாம் எதுக்குள்ள விட்டீங்க அவங்களாச்சும் தொடுத்து அடி அது யார் பேட்டி கொடுத்து அவங்களாம் அடிக்கும். ஒரு வீட்டுக்கு இது வந்து மாதிரி நம்பர் கொடுக்குறாங்க. இது என்ன ஒண்ணுமே கிடையாது. இதுல வந்து இது என்ன நம்பர், ஒரு கவர்மெண்ட் ஒரு சீலு கிடையாது, ஒரு கையெழுத்து கிடையாது, எதுவுமே இல்லை. இந்த மாதிரி எல்லாருக்குமே கொடுத்து மக்களை எவ்வளவு ஒரு இதுவாக ஸ்லேட்டு கொடுத்து போட்டோ பிடிச்சாலுமே அது வீடு வந்த மாதிரி தான். அந்த நம்பிக்கையில தான் நாங்க இருந்தோம். இதுல வந்து அதுதான் நடந்துச்சு. அந்த நம்பிக்கையோட நாங்க இருந்தோம். ஸ்லேட் வச்சு இப்ப எங்க வீட்டுக்காரர் இல்லை, எனக்கு 17 வருஷம் ஆகுது எங்க வீட்டுக்காரர் இருந்து. எங்க பையன் அந்த நல்லா ஒரு மெச்சூரிட்டியா இருக்கிறான். அவனுக்கும் 2 பசங்க. அவங்களுக்கு நான் தனியா கூட எழுதல, ஒரே கார்டு. இன்னும் நான் கார்டு தனித்தனியா பிரிக்கவே இல்லை. 2 பொண்ணு ஒரு பையனுக்கு எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனாலும் எனக்கு கிடைக்கிறது எனக்கு ஒன்று கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு இதில் இருக்கிறேன் நான். அதுவே எனக்கு கிடைக்கலன்னா நான் எவ்வளோ இரிட்டேட் ஆகும்பா. சென்னையில் இருக்க எல்லா தொகுதியுமே வந்து தாவேக்கானாலுமே இந்த தொகுதியில் மீண்டும் சேகர் பாபு தான்றது அது உங்களுக்கு இன்னும் எவ்வளோ பிரச்சனையாக இருக்கு? அதாவது முதல் கட்டமாக ஒன்று சொல்கிறேன். இங்கே என்னென்னா 1975 இங்கே இடம் கொடுத்தாங்க. இடம் கொடுத்ததுலேருந்து எங்கள் அம்மாவிலேருந்து எங்கள் தாத்தாவிலேருந்து எல்லாமே இங்கே தான் எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் வீடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேகர் பாபு சொன்னார். அதை நம்பி மக்களும் கொஞ்சம் ஓட்டு போட்டாங்க. அதனால் அவர் வெற்றியை பெற்றார். வெற்றி பெற்றோடனே என்ன பண்ணிட்டாருன்னா இங்கே இருக்கின்ற வீடெல்லாம் டிஎம்கேக்காரர்கள் கொடுத்துட்டாரு. அதில் சில பேருக்கு வந்தது, சில பேருக்கு வரல. அதாவது ஒரு தெருவுக்கு மொத்தமாக கொடுத்துட்டு ஒரு 3 தெருவு 4 தெருவு விட்டு எல்லாருக்கும் கொடுத்துருந்தா அவர் இடிக்க முடியும். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா யாருக்குமே கொடுக்காத கட்சிக்காரங்களுக்கு கொடுத்துட்டு இதில் வந்து தில்லுமுள்ள வேலை நிறைய நடந்துச்சு. இதில் இன்னொன்று ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னு கேட்டால், நான் வந்து ஒரு ஏடிஎம்கே கட்சியில் இருக்கிறேன். நான் ஏடிஎம்கே கட்சியில் இருக்கிறது தெரிஞ்சு எனக்கு 2 வீடு வரல. இது வரைக்கும் எந்த அதிகாரியை போய் கேட்டாலும் சிஎம் செல்லுக்கு நோட்டீஸ் அனுப்புனேன், தனிப்பட்ட விஷயமா பொதுப்பணித்துறைக்கு அனுப்புனேன், குடிசை மாற்ற ஒன்றியம் அனுப்புனேன், கார்பரேஷனுக்கு அனுப்புனேன். தகவல் உரிமை சட்டம்னா பதில் கொடுத்து தான் ஆகணும். இது வரைக்கும் 2 மாதம் ஆகுது. எனக்கு தகவல் உரிமை சட்டத்துலேருந்து இது வரைக்கும் லெட்டர் வரல. இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதுக்கு வந்து முழுக்க காரணம் இங்கே தொகுதி எம்எல்ஏ. இப்போ அவரை போய் கேட்டால் என்ன சொல்கிறேன், நான் தோத்துட்டேன். ஆனால் அவர் ஜெயிச்சுட்டார்ல. அதான் சூப்பர் கேள்வி. அதை தான் அவர் என்ன சொல்கிறாரு, நானே கழிச்சேன்னா இந்த தொகுதியில் யார் விஜயை கழிச்சாருங்க? இல்லை அது டிவிகேலேருந்து வந்து யாருன்னா கழிச்சாங்களா? அவர் தானே கழிச்சார். டிஎம்கேன்னு சொல்லிட்டு அவர் கேட்க போகும்போது நாங்கள் தானே ஓட்டு போட்டோம், அவருக்கு தானே ஓட்டு போட்டோம். அப்போ அவர் வந்து மக்களுக்காக வந்து நிற்கல. மக்கள் பிரதிநிதினா என்ன, ஒரு எம்எல்ஏ என்ன பண்ணணும், இந்த தொகுதியோட இது அவல நிலையை வச்சு சட்டமன்றத்தில் பேசணும். அது பேசாத வாயை மூடிக்கொண்டு இதெல்லாம் பண்ணுறது வந்து ஒரு காமெடியாக இருக்குது. ஒரு நிமிஷம் அதை காட்டுங்க சார், அதான் காட்டுங்க. அது ஒரு நிமிஷம் அப்படியே காட்டுங்க. இல்லை காட்டுங்க, ஒரு நிமிஷம் காட்டுங்க. இப்போ வந்து போஸ்ட்மேன் வந்து இப்போ தான் லெட்டர் கொடுக்குறாரு எனக்கு. நல்லா பார்த்துங்க. இது வந்து நான் இந்த தகவல் உரிமை சட்டத்திலேருந்து கொடுத்துருக்கேன். இப்போ தான் வந்திருக்கு. இப்போ அதை பற்றி பேசினிருந்தேன். இப்போ தான் வந்திருக்கு. எனக்கு 2 மாதம் 3 அடி போட்டது. அந்த லெட்ரு எனக்கு இப்போ தான் வந்திருக்கு. இப்போ இந்த தெருவில் வந்து பார்க்க போனால் 34 பேர் 38 30 40 வீடு இருக்குது. அந்த 40 வீட்டில் 1 2 3 வீடு தான் இருக்குது. இங்கே இந்த 3 வீட்டில் எலி தொல்லை தாக்க முடியல, திருட்டு தொல்லை தாக்க முடியல. வீடு பூந்து வீட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்துன்னு போகிறாங்க. அதெல்லாம் வந்து காவல்துறை அதிகாரி கண்காணிச்சுன்னு தான் இருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது. இந்த ஆட்சியில் நல்லா நடக்குது. ஆனால் போன ஆட்சியில் இவங்க பண்ண தப்பு வந்து ரொம்ப. இந்த 10 வீடுக்கு நடுப்பில் இந்த 2 வீடு வரலன்னா எப்படி சார் சொல்லுங்க நீங்கள்? அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? வயசானவங்க எங்களுக்கெல்லாம் வந்துச்சு வீடு. இப்போ அந்த வயசான பொம்பளை அங்கே போய் ரோட்டில் போய் பிச்சை எடுத்துனாக்கா, நீ எனக்கு வீடு வரலையே, இப்போ இதை கொண்டு சேர்ந்து இடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும் சொல்லு? அந்த வயசானவங்களுக்கு நாங்கள் வந்து போராடி நிற்கிறோம். இப்போ மொத்தமாக இடிக்க போதுனா இப்போ இந்த வீடு சேர்த்து அடிக்கிற மாதிரி ஆகும். இந்த வீடு சேர்த்து வீடு வரலையே, வீடு வராத எப்படி நாங்கள் இடிக்க விடுவோம்? இதுக்கு டோக்கன் இது இச்சா அது பாய்மா, அதை இச்சா பரவாயில்ல, அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க, அவங்க வீட்டுக்கு இருவங்க. இதில் ஒரு வீடு கார்டு தனித்தனியாக வச்சுக்கிறாங்க. கார்டு இருக்கிறவங்களுக்கு தான் வீடு கொடுக்குறீங்க, கார்டு இல்லாதவங்களுக்கு நீங்கள் நம்ம கேட்க போகிறதில்ல. எங்களுக்கு இந்த வீடு, இந்த 2 வீடு, இந்த 10 வீட்டில் தெருவில் ஒரு தெருவில் 10 வீடு வந்துச்சுன்னா இந்த 2 வீடு கொடுங்க. அதுக்கு தான் நாங்கள் கேட்டுக்கிறோம். வீடுக்கு என்னதான் சொல்கிறாங்க? அது எதுவும் சொல்ல மாட்டாங்க ஐயா. வந்து பாம்பு வாங்கிட்டு போனாங்கப்பா. ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போனாங்க ஆஃபீஸருங்க. வாங்கிட்டு போயிட்டு எடுத்துன்னு போயிட்டு 5 பேர் தான். அது வாட்டாஸ் ரோடு சாலை ஓரம் அப்படின்னு சொல்லி எத்தனை கொடுத்துட்டாங்க. ஆனால் 4-5 பேர் பொம்பளைங்க லேடிஸ் எல்லாம் சொன்னாங்க, இவங்க ஆதிகாரத்தில் இங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு வீடு கொடுக்கலான்னு வந்தாங்க. பாம்பு வாங்கிட்டு போனாங்க. அவ்வளோதான். அதிகாரிக்கும்
ரெண்டாவது வந்து என்ன ஏதுன்னு எங்களை வந்து கேட்கலையப்பா. இதுல எப்படிமா ஒரு வீடு இது சாமான் தாம்மா வைப்போம். இது உள்ள யாருமே போக முடியாது. உள்ள போ சாமான் தான் வைப்போம். இந்த பத்து உள்ள வந்து பாரு. இடிக்க வராங்க பயந்துன்னு இடிக்க வராங்க பயந்துன்னு. ஆமா இந்த கொள்ளர் அடி வருது அதுக்கெல்லாம் பயந்துன்னு இந்திரு கடக்குறோம் நாங்க இந்த ரோட்லயே. போயிட்டு ஏன் ஒட்டி வச்சிருக்கீங்க? 10 நாள் நம்ம இதை ஒட்டுங்க நீங்க. அவங்க எடுக்க மாட்டாங்க. அதுக்கு பயந்துனே தான் எப்ப நாங்க இது ஒட்டினா யாரும் எடுக்க மாட்டாங்கன்றதுக்காக தான் இந்த போட்டோ வச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க ஒரு கட்சிக்காரங்க சொல்லுவாங்க இல்லையா, கட்சிக்காரங்க தான் எப்ப பதில் சொல்றாங்க. பாவம் இதுங்க ஆதி காலத்துல இருந்து இருக்குதுங்க லோல் படுத்துங்கன்னு சொல்றதே அவங்க தான். இன்னமா அந்த லெட்டருங்க பாருங்க, இன்னமா அதுவா யார் யாரு கேட்கறாங்களா அவங்களுக்கு இன்னும் எந்த சேட்டியா வரல. இன்னும் எவ்வளவு கூட சொல்லுப்பா. எனக்கு வர உடம்பு வர சரியில்லை. ஒரு பெண் திரும்ப கல்யாணம் ஆகல. எல்லாம் வயசுல வந்து ஆண்டவர் புள்ள வச்சுன்னு கிடக்குறோம். ஆண்டவர் புள்ள வந்து நான் அழுவக்கூடாது. மனுஷங்கிட்ட கண்ணீரோட சொல்லக்கூடாது. நைட்டில் ஜவிக்கிறேன் நான் மனுஷங்கிட்ட சொல்லி அழுவக்கூடாது. சொல்லி நான் நீங்கள் வீடியோ கிட்ட பேசுகிறேன்னா நீங்கள் ஒரு வைப் செய்வீங்கன்னு தான். கண்டிப்பா செய்யுங்க ஐயா. 30-35 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு வயசு 35 ஆகுது. நான் பார்த்ததுலேருந்தே வர்றாங்களே போகிறாங்களே தவிர இந்த பம்பு போடுறது இந்த க்ளீன் பண்ணுறது இதை தவிர வேறு எந்த வேலையும் இங்கே செஞ்சது கிடையாது. இந்த அந்த கொடி ஏற்றுறாங்க பாருங்க குடியரசு தினத்துக்கு, அதுக்கு மட்டும் வந்து கொடி ஏற்றிட்டு கட்சி ஆளுங்க வந்து நின்று சாக்லேட் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இதுதான் இவங்களோட வேலை. மற்றபடி என்ன செஞ்சாங்க கொண்டாங்க நான் யாரையும் வந்த கட்சியும் சொல்லலை வராத கட்சியும் சொல்லலை. நீங்கள் முன்னே இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களை நம்பி ஓட்டு போடுறது எதுக்கு? எங்களை ஒரு குடும்பத்தில் 4-5 பேர் இருக்கோம். எனக்கு 4 பசங்க, வீட்டுக்கார் கிடையாது. நான் எங்கே போவேன்? யார்கிட்ட போய் கேட்பேன்? ஒரு பேப்பர் கேட்கணுன்னாலும் 10 ஆஃபீஸ் சுற்ற விட்றாங்க. விதவை சர்டிஃபிகேட் கேட்குறேன், வீட்டுக்கார் இல்லாமல் இருக்கேன், கணவர் இல்லாத சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கேட்குறேன், வெளியும் கேட்குறேன், தாசில்தார் ஆஃபீஸ்லேயும் கேட்குறேன், இவங்க இந்த ஆஃபீஸ்க்கும் போயிட்டு வந்துட்டேன். எந்த ஒரு இடத்துல ரெஸ்பான்ஸ் சரியாக கிடையாது. இப்போ விஜய் வந்து செய்வாருன்னு நாங்கள் நம்புகிறோம். அவரை வந்து ஓட்டு போட்டதுலேருந்து 2 மாதம் ஆகுது. எலெக்ஷன் வந்து 2 மாதம் ஆகுதா? நாங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி வரோம் வெரிஃபிகேஷன் சொன்னாங்க. வந்தாங்களா? ஒன்றுமே கிடையாது. இந்த வீடு எடுத்த கணக்கு யார் கையில் இருக்குது? யார் கணக்கு பார்க்குறா? இதுக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன கணக்கு கொடுத்துருக்காங்க? எங்களுக்காக என்ன செஞ்சுருக்காங்க? இப்போ கொடுத்துருக்குற வீட்டில் எதுவும் இந்த வசதியும் கிடையாது. தண்ணியும் அந்த வீடு படுக்கிறதுக்கு மட்டும்தான், பாதுகாப்புக்கு மட்டும்தான். இங்கே இருக்கிற ஜனம் அங்கே போயிட்ட பிறகு இங்கே எப்படி பாதுகாப்பு கிடைக்கும்? இந்த பக்கம் புளியாந்தோப்பு மாறி போயிடுச்சு. எவ்வளவோ தண்ணி நின்ன இடம் பாத்ரூம் இல்லாமல் இருந்தது, குப்பைமேடாக இருந்தது. இந்த இடம் குப்பைமேடு தான். இதுவே வீடு வாட்டி இத்தனை ஜனம் வந்திருக்கேன். இவங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க? எந்த ஒரு இந்த பில்டிங் எடுத்து கணக்கு எடுத்து முடிச்சோடனே எங்களுக்கு கணக்கு எடுக்கணும். ஏன் ஆதி ஆந்திரா காலனி என்ன பாவம் பண்ணிச்சு? ஏன் கணக்கு எடுக்கல? பள்ளத்தில் இருக்கிற பாதி வீடு போயிடுச்சு. அவங்க சொல்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க வந்துக்கிறாங்க, இவங்க வந்திருக்காங்க. எல்லாருக்கும் எந்த ஒரு ரேஷன் கார்டோ ஆதார் கார்டோ கவர்மெண்ட் ஒரு ப்ரூஃப் இல்லாமலாம், ஒரு கணக்கெடுப்பு இல்லாமலாம் எங்களுக்கெல்லாம் ப்ரூஃப் தரல. நாங்களாம் எழுதி கொடுக்கல உங்கள் கையில். உங்களோட வெரிஃபிகேஷனோட தான் எங்களுக்கு எல்லாமே நடக்குது. ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு லெட்டர் கூட உங்கள் வெரிஃபிகேஷனோட தான் எங்களுக்கு வருது. அப்படி இருக்க வச்சு நாங்கள் இங்கே இருந்து என்ன தகுதியோடு இருக்கோம்? எங்கள் வாழ்வாதாரத்துக்கு என்ன பதில்? எங்கள் பிள்ளை குட்டிங்களை விட்டுட்டு நாங்கள் எப்படி வெளியே போகிறது வேலைக்கு? உங்களுக்குள்ளே போட்டி நல்லா தெரியுது. எங்களுக்குள்ளே இருக்கிற கஷ்டம் உங்களுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? நாங்கள் எங்கே போவோம் பாத்ரூம்க்கு? நைட்டு 1 மணிக்கு இங்கேருந்து நடந்து தனியாக குழந்தைய கூட்டிகிட்டு போவோமா? வயசு போனால் கூட்டிகிட்டு போக முடியுமா? ஒரு குழந்தைய ரோட்டோரத்தில் நான் வச்சிட்ருக்கேன். அதே இடத்துல தான் எல்லாமே பண்ணுறேன். ரோட்டோரத்தில் தான் பண்ணுறேன். ஏன்னா அந்த குழந்தைய விட்டு நான் நகர முடியாது. ஏன்னா எனக்கு அந்த பொன் புள்ளியோட பாதுகாப்பு தேவை. எதுவுமே செய்ய மாட்டேன்றாங்க சார். அரசாங்கம் சரி கிடையாது. இப்போ நான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் நம்ம ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் அந்த வீடியோவில் ஒரு அழுகை, அதுக்கப்புறம் ஒரு வேதனை, கண்ணீர் கதை, நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். ஒரு வீடு வேணும், தங்கணும், நாங்கள் நிம்மதியாக தூங்கணும், எங்களோட பொருள் எதுவுமே காணாமல் போகாமல் இருக்கணும், என்னோட பெண்கள் அதாவது பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வேணும், நைட்டு வந்து யாரும் கதவை தட்டாமல் ஒரு நிம்மதியான தூக்கம் வேணும் அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்களே. அதோட கேள்விக்கான பதில் என்னென்னா இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே இருக்க வீடுகள் எங்களுக்கு இன்னும் கிடைக்கல, கொடுக்கப்படலை, வீடு இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா இவ்வளோ வீடு இருக்குங்க, ஆனால் இன்னும் வீடு கிடைக்கல, வீடு இல்லைன்னு சொல்கிறாங்க, வீடு கொடுக்கல அப்படின்ற மாதிரியான கேள்விகள் தான் வைக்கிறாங்க. இந்த கேள்விக்கான பதில் நம்மளோ மக்களோ சொல்ல முடியாது, அரசு தான் எடுத்தாகணும். ஸோ அரசு அவங்களுக்கு ஒரு நல்ல பதில் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில் தான் இந்த வீடியோ நான் வந்து முடிக்க போகிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோ வந்து சந்திப்போம். அன்டில் தென் நான் உங்கள் அஜித்.